وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تمشي في الأرض مرحا إنك لن تخرق الأرض ولن تبلغ الجبال طولا. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا ظهرت في آخر الزمان خسف وقذف ومسخ. وقال أصحاب النبي صلى الله عليه وسلم: ومتى يا رسول الله؟ إذا ظهرت المغازف والقينات واستحلت الخمر أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது அன்பும் அருளும் ஈருலக இரட்சகர் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களின் மீதும் அனைவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடி புனிதம் நிறைந்த மாதத்தில் அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் இறை அன்பும் இறை சாந்தியும் என்று நல்வட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, இவ்வுலகத்தில் மனித ஆற்றல் என்பது மற்ற எல்லா உயிரினங்களையும் விட ஒரு 100% மேல் யோசிக்கிற அளவிற்கு மனித ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. மனிதனுடைய சிந்தனையும் திறனும் அவன் கொண்டு போகிற வேகமும் செயற்கருக்கோள்கள் என்கின்ற அடிப்படையில் இப்படி உலகத்தினுடைய விஞ்ஞானங்களை எடுத்து பார்த்தால் நாம் இன்னமும் சில காலங்களில் வேறு சில கோள்களில் வாழுகிற அளவிற்கு வாழ்வாதாரங்களை யோசிக்கிற சிந்தனையை மனிதன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இறைவன் திருமறையில் இறைவன் மனிதனை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, ஆணவத்தோடு எல்லாம் என்னால் முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனை பார்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த உலகத்தை என் வசம் எதையாக இருந்தாலும் செய்ய முடியும் என்று சொல்லுகிற எப்பேற்பட்ட வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் இறைவன் சொல்லுகிற ஒரு ஆயத்திற்கு முன் அத்தனையும் இல்லாமல் போய்விடுகிறது. இறைவன் பேசுகிற ஒரு வார்த்தை, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, உலகத்தில் நீ பெருமை அடித்துக் கொள்ள வேண்டாம், ஆணவப்பட்டு கொள்ள வேண்டாம், அது போன்ற ஒரு பெருமையான ஆடம்பரமான நடை நீ கொள்ள வேண்டாம். காரணம், இன்னக்கலன் துஹ்ரிகல் அர்ல, நீ பூமியை பிளந்து கொண்டு உன்னால் உள்ளேவும் போக முடியாது. என்னதான் நீ ஆற்றல் படைத்திருந்தாலும் விஞ்ஞானம் கொண்டிருந்தாலும் உன் யதார்த்தத்தை உன்னுடைய உடலை கொண்டு நீ இந்த பூமிக்குள் புகுந்து செல்லவும் முடியாது. வலன் தபுலுகல் ஜிபால தூலா, மலையை விட என்னால் உயர்ந்து விடவும் முடியாது. உன்னுடைய ஆற்றல் என்பது அவ்வளவுதான், உன் குறுகிய சிந்தனை என்பது அவ்வளவுதான் என்பதை இறைவன் தன் வல்லமைக்கு முன்னால் பேசி காண்பிக்கிறான். கடந்த வாரத்திலும் கூட பல்வேறுபட்ட நாடுகளில் பேரிடர்கள் நிறைய ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அப்படி இல்லாவிட்டாலும் கூட வெனின்சுலா போன்ற நாடுகள், அதே போன்ற ஐரோப்பா போன்ற நாடுகளில் கடும் பேரழிவுகளை கடும் சிக்கல்களை அந்த நாடுகள் சந்தித்திருக்கிறது. வெனின்சுலாவில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நிலநடுக்கம், 39 வினாடிகள் மட்டும் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தில் 7.5 ஹெக்டார் அளவிற்கு நிலநடுக்கத்தினுடைய அதிர்வுகள், கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய 7 மாநிலங்கள், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை போல வெனின்சுலாவினுடைய 7 மாநிலங்கள் சிதைவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2285 பேர்கள் மரணித்திருக்கிறார்கள். ஒரு 42,000 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 14,000 பேர் எங்கு இருக்கிறார்கள், அவர்கள் பூமிக்குள் இழுக்கப்பட்டு விட்டார்களா என்று மாயமாகிற அளவிற்கு அந்த அரசாங்கம் இன்றைக்கும் துப்பு துளாவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் வெனின்சுலாவினுடைய நிலைமை இருக்கிறது. மற்றும் ஒரு கணம், இதே வாரத்தில் கடந்த வாரத்தில் ஐரோப்பாவிலும் கூட கடுமையான வெப்ப அதிர்வுகள், வெப்ப சூழல்கள், வரலாறு காணாத அளவிற்கு 1976 ஒரு கடும் வெப்பத்தை ஐரோப்பியா அந்த கண்டம் சந்தித்தது.
அங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ், போலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் கடும் வெப்பங்கள் நிலவுகிறது. 45 செல்சியஸ் டிகிரி வெப்பங்கள் அங்கு தாக்குகிறது. சுருங்க சொன்னால் அப்படியே இருக்கக்கூடிய கான்கிரீட்டுகள், பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய கான்கிரீட்டுகள் விரிசல் விடுகிறது, உடைகிறது. பாலங்கள் எல்லாம் தானாக துகள் துகளாக இடிந்து போகிற காட்சிகளை நம்மால் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. இன்னமும் சொல்ல போனால் அங்கு சாலைகளில் போகின்ற வாகனங்களுடைய டயர்கள் கூட உருகி அந்த ரோட்டில் அது அப்படியே ஒட்டி கொள்கிற காட்சிகளை காண முடிகிறது. இப்படி பல்வேறுபட்ட சூழலுக்கு மத்தியில் ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய வெப்ப சூழலில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 1300 பேர்கள் இறந்திருக்கிறார்கள். அதிலும் 65% பேர் 80 வயதிற்கு மேல் உள்ளவர்கள். 80 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தான் 65% மரணித்திருக்கிறார்கள். வெப்பத்தினுடைய அலை அவ்வளவு தூரம் அது கடுமையாக இருக்கிறது. ஐரோப்பாவினுடைய யதார்த்த சூழல் உலகத்தினுடைய பல்வேறுபட்ட சிறப்பம்சங்கள் கொண்ட நாடு. உலகத்தினுடைய தரம் வாய்ந்த நாடுகள் எல்லாம் பொதிந்திருப்பதுதான் ஐரோப்பாவினுடைய கண்டம். அங்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்து அதையெல்லாம் அவர்கள் ஹீட் டோம் என்று சொல்லக்கூடிய வெப்பத்தை பாதுகாப்பதற்கென்று ஒரு மண்டலம் வைத்திருந்தாலும் கூட இறைவனுடைய வல்லமைக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்பதை அந்த நாடு இன்றைக்கு கண்டிருக்கிறது. இந்த 2 சம்பவங்களை முன்வைத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இறைவன் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வசனத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது. நம் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் நம் ஆற்றலை வெளிப்படுத்தினாலும், நம் ஆணவங்களை நாம் வெளிப்படுத்தினாலும், இறைவனுடைய வல்லமைக்கு முன்னால் இறைவன் மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை வஹுலிகல் இன்சானு லைஃபா, இவ்வுலகத்தில் மனிதன் மிக பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்கிற அந்த வார்த்தைக்கு முன்னால் இது அத்தனையும் உண்மையாகி போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை யௌமுன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி நாட்களில் கடைசி நேரங்களில் சில மக்கள்கள் இப்படி இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தினுடைய சூழல் கடைசியாக உலகத்தினுடைய இறுதியை அடைகிற பொழுது இந்த உலகம் என்பது ஹஸ்ஃபுன், நிலநடுக்கங்களை பல்வேறுபட்ட பூமிகள் உள்வாங்கக்கூடிய அந்த நிலையை சந்திக்கும். கதுஃபுன், உருவ மாற்றங்கள், அங்க இருக்கக்கூடிய சீதோசனங்கள் எல்லாம் மாறும், அங்க இருக்கக்கூடிய வெப்பநிலைகள் எல்லாம் மாறும், உலகத்தினுடைய வரைபடங்களே மாறி போகும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதுஃபுன் வ மஸ்ஃபுன், அந்த பூமிகள் எல்லாம் கண்டங்கள் எல்லாம் பிரிந்து போகிற அளவிற்கு மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிற பொழுது சஹாபிகள் கேட்டார்கள், வ மதா யா ரசூலல்லாஹ், அது எப்பொழுது நிகழும் என்று கேட்டார்கள். பெருமானாருடைய அந்த கேள்விக்கு சஹாபிகள் சொன்ன பதில், எப்பொழுது யா ரசூலல்லாஹ் அதெல்லாம் நடக்கும் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா லஹரத் அல் மகாசிஃபு வல் கைனாத், மக்கள் எல்லாம் அனாச்சாரங்கள் என்று சொல்லுகின்ற பாடல்கள், பாடகிகள், இவர்கள் விஷயத்தில் அவர்களுக்கான ஈர்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதா லஹரத்தில் மகாசிஃபு வல் கைனாத், பாடல்களின் மீதும் பாடகிகளின் மீதும் உலகம் வெறிகொண்டு சுத்தும். அந்த ஈர்ப்பின் மீதும் அது மிகப்பெரிய அளவிற்கு அது வெளிப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமும் சொன்னார்கள், வஸ்துஹல்லத்தில் ஹும்ர், மதுகள் ஏதோ ஒரு வகையில் அது அனுமதிக்கப்படுகின்ற அளவிற்கு சபைக்கு கொண்டு வந்து வைக்கப்படும். அது ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமிய சபையோ அல்லது மாற்று மதத்தவர்களுடைய சபையோ என்போவரிடத்தில் மது ஏதோ ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கொண்டு சபையில் அனுமதிக்கப்பட்ட உணவாக அது அங்கீகரிக்கப்படும். இது இரண்டும் ஏற்படுகின்ற ஒரு சூழல் வருகிற பொழுது நான் சொல்லுகின்ற இந்த உலகத்தினுடைய அந்த சீதோசன அந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்று ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்றைக்கு அது உண்மையாக கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவில் மிகப்பெரிய அளவிற்கு அனாச்சாரங்கள், மிகப்பெரிய பாடகிகள், மிகப்பெரிய அந்த பாப் சிங்கர்ஸ் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய பாடகர்கள் எல்லாம் உலகத்தில் பிரபல்யமானவர்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய கண்டம் தான் ஐரோப்பாவினுடைய கண்டம். இந்த ஹதீஸினுடைய வெளிச்சம் எப்படி காண்பிக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் பெருமானாருடைய வார்த்தைகள் இன்றைக்கு சத்தியமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம், பெருமானாருடைய ஹதீஸுகளை நாம் வெறும் ஏதோ பயானினுடைய சம்பவத்திற்காக நாம் சொல்லுகிற அர்த்தங்கள் அல்ல. உலகத்தினுடைய மிக சிந்தனை, மிக உரிய கசப்பான உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகள் சத்தியமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஒரு சஹாபி பெருமானாரின் அருகில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய இயற்கையான சுபாவம் இடது கையில் சாப்பிடுவது, இடது கையால் சாப்பிடுவது தான் அவருடைய சுபாவமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் அமர்ந்திருந்த அந்த சஹாபி பெருமானாருக்கு முன்னால் அதை செய்கிற பொழுது பெருமானார் சொல்லுங்கிறாங்க, குல்பி எதிக்கல் யமீன், உன்னுடைய வலது கையை கொண்டு நீ சாப்பிடுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, இல்லை யார் சொல்லலாம், இது எனக்கு பழகி போய்விட்டது, இடது கை தான் எல்லாத்துக்குமே, அந்த கையை நான் பயன்படுத்தி பழகிவிட்டேன், இதையிலும் நான் உணவு உட்கொண்டு நான் அதிலே என்னை நான் ஆட்படுத்தி கொண்டேன், என்னால் மாற்ற இயலாது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, அப்படியே ஆகட்டும். நான்
ஹதீசுகளில் வருகிறது. வரலாற்றினுடைய அந்த வரிசையில் அந்த சஹாபி அந்த வார்த்தையை பெருமானாருக்கு முன் சொன்ன பொழுது, பெருமானாருடைய வார்த்தையை தட்டிய பொழுது, அதை தட்டி கழித்த பொழுது, பெருமானார் அப்படியே ஆகட்டும் சொன்னாங்க இல்லையா, அவருடைய அந்த நாளிலிருந்து மரணப்படுக்கையினுடைய இறுதி வரைக்கும் அவருடைய வலதுகை அது செயல்படாமல் போனது என்று ஹதீஸ்களில் காண முடிகிறது. பெருமானாருடைய சின்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்கு உள்ள அந்த பிரதிபலிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, நம்ம எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய வரலாறும் கூட, பத்ர் யுத்த களத்தில் கிட்டத்தட்ட 313 சஹாபிகள் இருந்தார்கள். இறை உதவி கிடைத்தது. எத்தனை பேர்கள் இருந்தார்கள் என்று நமக்கு எல்லாம் எண்ணிக்கையும் தெரியும். ஒரு 2 குதிரைகள், 70 வாள்கள், 313 பேரிடத்தில் உருக்கு சட்டைகள் என்று எண்ணி பார்த்தால் ஒரு 10 பேருக்கு கூட அது முழுமையாக இல்லை. இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பத்ர் யுத்த களத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆ, பெருமானாருக்கு பின்னால் என்ற போர் செய்த சஹாபிகளுக்கு கிடைத்த உதவி மலக்குமார்களுடைய படைகளை கொண்டு வெற்றியை கண்டது. அதற்கு அடுத்ததாக இஸ்லாமிய புரட்சியில் 2வது போர் என்பது உஹது போர்க்களம். இந்த உஹது போர்க்களத்திலும் சஹாபிகள் ஓரளவிற்கு கணிசமாக ஒரு 1000 சஹாபிகளை கொண்டுள்ள படை இருந்தது. ஜெயிக்கிற அளவிற்கு ஓரளவுக்கு ஆயுதங்கள் இருந்தது. இந்த போரில் எந்த முடிவும் கிடைக்காமல் போனதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறது வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபிகளை உஹதினுடைய போர்க்களத்தில் ஒரு மலையினுடைய உச்சியில் நிற்க வைக்கிறார்கள். அந்த பக்கவாட்டை நிற்க வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் பூமிக்கு படைகளுக்கு நீங்கள் தரைதளத்துக்கு இறங்கி வர வேண்டாம், நாங்கள் அதை சமாளித்துக் கொள்கிறோம். எப்படிப்பட்ட சூழலில் அது நடந்தாலும் நீங்கள் இறங்க வேண்டாம், என் வார்த்தைகளை கட்டுப்பட்டு நீங்கள் இருங்கள் என்று சஹாபிகளுக்கு உத்தரவிட்டு ஒரு 70 சஹாபிகளை கொண்டு போய் அந்த மலை உச்சியில் பெருமானார் நிற்க வைத்து விட்டு போருக்கு மீனவர்கள சஹாபிகளை அழைத்துக் கொண்டு போய்விடுகிறார்கள். அத்தனை பேரும் அம்பெறியக்கூடிய சஹாபிகள். வரலாற்றில் உஹதினுடைய முதல் அந்த சுற்று என்பது இஸ்லாமியர்களுக்கான வெற்றியை காணப்படுகின்ற சுற்றாக இருந்தது. இஸ்லாமியர்கள் முதல் சுற்றில் வெற்றி பெறுவதை போன்று ஒரு காட்சி தந்தது. எதிரிகள் எல்லாம் பயந்து ஓடிக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டது. உடனே இங்க இருக்கக்கூடிய சில சஹாபிகள் தனக்கு தானே சில விளக்கங்களை கொடுத்துக் கொள்கிறார்கள். பெருமானார் போர் முடிகிற வரைக்கும் தான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், போர் இப்பொழுது முடிந்து விட்டது, இதோ எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எண்ணற்ற கனிமத்துகள் கீழே கிடக்கிறது, பொருள்கள் எல்லாம் கிடக்கிறது, நாம் போய் அள்ளி செல்லலாம் என்று சஹாபிகள் சிலர் சொல்லுகிற பொழுது சிலர் மறுக்கிறார்கள். இல்லை, பெருமானார் அவர்கள் நமக்கு உத்தரவிடுகின்ற வரைக்கும் கீழே வர வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள், நம்ம எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. போகக்கூடாதுன்னு சொன்னதற்கு பின்னாலும் சில சஹாபிகள் அவர்களுக்கு மத்தியில் சில வாக்குவாதங்கள் அவர்கள் செய்து கொண்டு கண்டிப்பாக நாம் இறங்கி போகத்தான் வேண்டும் என்று அவர்கள் கிளம்பி விடுகிறார்கள். வரலாற்றில் உஹது போர்க்களத்தில் இந்த சஹாபிகளுடைய அந்த சிறிய கருத்து பிழையில் ஏற்பட்ட அந்த வரலாற்று பிழைதான் உஹது போருக்கு வெற்றிக்கு காரணம் இல்லாமல் போனது. அவர்கள் கீழே வந்ததற்கு பின் போருடைய அந்த சூழலை மாறி போகிறது. சஹாபிகள் உட்பட நிரம்ப சஹாபிகள் கொல்லப்படுகிறார்கள். பெருமானாருடைய பல் உஹது போர்க்களத்தில் உடைக்கப்படுகிறது. திருமறையில் இறைவன் பேசுகிற வார்த்தை, குல்து மன்னாஹாதா, இது எப்படி உங்களுக்கு வந்தது? பத்ர் யுத்த களத்தில் 300 சொச்சம் பேர் வைத்திருந்த உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம். 1000 பேர் கொண்ட உஹதில் உங்களுக்கு எப்படி இது நிகழ்ந்தது? குல்ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், அது உங்கள் மூலியமாக ஏற்பட்டது என்பதை நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினார். சஹாபிகள் பெருமானாருடைய வார்த்தையை விஞ்சுகிற பொழுது, அது சஹாபியாகவே இருந்தாலும் கூட வார்த்தைகளுக்கு உள்ள அந்த பெருமானாருடைய சத்தியத்தை நாம் மீறுகிற பொழுது அது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மனிதனுக்கு பாதிப்பை கொடுக்கும் என்பதை சமீப காலத்தில் இப்பொழுது நம் வாழ்க்கை உட்பட நாம் செய்கிற செயல்கள் உட்பட அத்தனையும் நம்மால் காண முடிகிறது. எங்கள் பெருமானாருடைய வாக்கு சத்தியம் என்பதை சஹாபிகள் விளங்கியதை விட, சஹாபிகளுடைய காலங்களில் பெருமானாரை நேசித்த சஹாபிகள் விளங்கியதை விட, ஹிஜ்ரத்தின் பயணத்தின் பொழுது பெருமானாருடைய தலைக்கு 100 செவ்வொட்டகங்கள் அங்கு பரிசாக வைக்கப்பட்டது. யாராவது பெருமானாருடைய தலையை கொண்டு வந்தால் அவர்களுக்கு 100 ஒட்டகைகள் பரிசு தரப்படும் என்று சொன்ன பொழுது எல்லாரும், காஃபிர் உட்பட, குறைஷிகள் உட்பட அத்தனை பேரும் கிளம்புகிறார்கள். ஹிஜ்ரத்திற்கு பெருமானாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் கடைசியாக அந்த பாலைமணலில் அவர்கள் கடந்து சென்றார்கள். பிடிப்பதற்கு எத்தனையோ பேர் ஆள் துரத்தி கொண்டு போகிற பொழுது நன்றாக பாதை அறிந்த சுராகா இப்னு மாலிக் என்கின்ற ஒரே ஒரு குறைஷி மட்டும், அவருக்கு வழித்தடங்களை நன்கு அறிந்தக்கூடிய அந்த தடங்களை எல்லாம் புரிந்து வைத்திருந்தவர். இந்த சுராகாவினுடைய வரலாற்றில் அவர் சொல்லுகிற வார்த்தை, பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், சஹாபியாக மாறுகிறார். ஆனால் இந்த சுராகா இப்னு மாலிக் பெருமானாரை வலை வீசி தேடுகின்ற மற்ற கூட்டங்களை விட்டும் தனியாக செல்லுகிறார். ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு, வாளை எடுத்துக்கொண்டு, எந்த பாதையில் ஒருவன் தப்பிக்கு செல்வதற்கான வழி இருக்குமோ அந்த பாதையை நோக்கி செல்லுகிறார். பெருமானாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிக்கிக் கொள்கிறார்கள். இவர் முன்னால் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். வரலாற்றில் வருகிறது, சுராகா இப்னு மாலிக் பெருமானாரும் மிக அருகில் சந்தித்துக் கொள்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது.
மற்றவர்கள் எல்லாம் வேறெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிற பொழுது இவர் வசம் மாட்டிக்கொள்கிற பொழுது இவருக்கு மிகுந்த சந்தோஷம். அவரிடத்தில் நிராயுதபாணி, எந்த விதமான ஆயுதமும் இல்லை. சுராக்காவிடம் கூறிய வாள்கள் இருக்கிறது. தலையை சீவுவதற்கு முற்படுவதற்கு அவருடைய குதிரையை விரட்டுகிற பொழுது, ஹதீஸில் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகின்ற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்காவை பார்த்து, அந்த குதிரையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த குதிரையினுடைய கால் குழம்புகளை பூமி பிடித்துக் கொள்கிறது. நீங்கள் ஹதீஸுகளில் பார்க்கலாம், சுராக்கா அப்படி அவர் இடறி குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். மறுபடியும் குதிரையினுடைய கால்கள் விடப்படுகிறது. மீண்டும் அதே போன்று அவர் முயற்சிக்கிறார், பெருமானாரை நோக்கி நகர்வதற்கு முற்படுகிறார். மீண்டும் அந்த பூமி அந்த கால்களை இறுக்கி பிடித்துக் கொள்கிறது, நகர முடியவில்லை. இப்படியே மும்முறை நடந்ததற்கு பின் சுராக்கா விளங்கிக் கொள்கிறார், இவர் உண்மையிலே இறை தூதராக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது என்பதை புரிந்து கொண்ட சுராக்கா அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சொல்லுகிறார், நான் இப்பொழுது உங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நானும் உங்களில் தோழர்களில் ஒருவராக மாறுகிறேன் என்று அவர் தனக்கான வாக்குறுதியை கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த இடத்தில் கலிமாவை சொல்லி அவருக்கு சஹாபி என்கிற அந்த அந்தஸ்தை கொடுக்கிறார். இருந்தாலும் சுராக்காங்கிற அந்த நபருக்கு, சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக மாறியதற்கு பின்னாலும் கூட அவருக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஒரு 100 செவ்வொட்டகம் என்பது மிகப்பெரிய பொருள் கொண்ட அந்த வெகுமானம், ஒரு சன்மானம். அது பெருமானாரின் தலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த சன்மானம். ஆனால் இப்பொழுது வெறும் கையோடு வீருக்கு திரும்புவது என்பது எனக்கு கவலையாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது பரிசு கிடைக்குமா என்று பெருமானாரிடத்தில் அந்த சுராக்கா கேட்டார். வரலாற்றில் சொல்லப்படுகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னால் ஒரு காலத்தில் உனக்கு கண்டிப்பாக கைசரனுடைய கோட்டையில் இருக்கக்கூடிய 2 தங்க காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். சுராக்காவினுடைய காலம் உருண்டு ஓடுகிறது, சஹாபியாக மாறுகிறார். மிகப்பெரிய அளவிற்கு வரலாற்றில் சிறந்த சஹாபிகளில் அவரும் ஒருவர். பெருமானாருடைய ஆட்சி காலத்திற்கு பின், அவர் வஃபாத்தாகின்ற பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலமும் நடக்கிறது. அங்கும் அந்த ஆட்சி முடிகிறது. பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் கைசர் கோட்டை வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் இந்த சுராக்கா இப்னு மாலிக்ங்கிற ஒரு கடுமையான மிகப்பெரிய நோய்வாயாளருக்கு மிகப்பெரிய முதிய வயதை அடைந்து விடுகிறார். சந்திக்கக்கூடிய சஹாபிகள்லாம் கேட்டாங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறீங்க, வீட்டில் முடங்கி கிடக்கிறீர்கள், உங்களுக்கு செயல்பட முடியாமல் உறுப்புகள் இருக்கிறது, எப்பொழுதும் நீங்கள் மரணத்தை சந்திக்கலாம் என்கிற அளவிற்கு உங்கள் உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கிறது, நீங்கள் ஏதாவது இந்த சமூகத்திற்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களான்னு சில சஹாபிகள், பெரிய சஹாபிகள்கிட்ட கேட்கறது வளமை. இது போன்ற அந்த சஹாபியிடம் சில சஹாபிகள் கேட்ட பொழுது சுராக்கா இப்னு மாலிக்ங்கிற சஹாபி சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, எனக்கு மௌத்து வராதுன்னா. இந்த வார்த்தையை எந்த சஹாபியும் எதிர்பார்க்கல. ஏன்னா இப்படி ஒரு ஈமான் எந்த முஃமினிடம் இருக்கக்கூடாது. அப்படித்தான் எல்லா சஹாபியினுடைய எண்ணமும் இருக்கும். ஆனால் இந்த மூத்த சஹாபி ஒரு சுராக்காங்கிற ஒரு பல சஹாபிகளுடைய உறவில் இருந்தவர், இவர் இந்த வார்த்தையை சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியல. செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு கொண்டு போகப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுராக்காவினுடைய அந்த வீட்டிற்கு வருகிறார். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, சுராக்கா இப்படி சொன்னீங்களா? ஆமாம், நான் சொன்னேன். எதை வைத்து உங்களுக்கு மரணம் வராது என்பதை நீங்கள் தீர்மானமாக சொல்லுகிறீர்கள்? அந்த நேரத்தில் சுராக்கா இப்னு மாலிக் சொன்ன வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 2 தங்க காப்புகள் வரும் என்று சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் எனக்கு வரல. நான் பொய்யனாக இருந்தாலும் கூட, என் வார்த்தை பொய்யாக இருந்தாலும் கூட, பெருமானுடைய வார்த்தை சத்தியம் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக 2 காப்புகள் வருகிற வரைக்கும் எனக்கு மரணம் நிகழாது என்று சுராக்கா இப்னு மாலிக் என்கிற சஹாபி சொன்னார். வரலாற்றில் சொல்லப்படுகிறது, சில மாதங்களுக்குள்ளாக கைசர் கோட்டை வெற்றி கொள்ளப்படுகிறது. அங்கிருந்து தங்க காப்புகள் கொண்டு வந்து சுராக்காவினுடைய கையில் போட்டப்பட்ட பொழுது, ஒரு காப்பு ஏதோ ஒரு படைகளில் இருக்கக்கூடிய ஒருவர் அதை திருடி விடுகிறார். ஒரு காப்பு மட்டும் சுராக்காவினுடைய கைக்கு வருகிற பொழுது இப்பொழுதும் சொல்லுகிறார், இன்னொரு காப்பும் என் கைகளுக்கு வருகிற வரைக்கும் எனக்கு மௌத்து வராதுங்கிறார். அதற்கு பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு துப்பு துலாவிய பொழுது யாரோ ஒருவர் எடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை கொண்டு வந்து மறுபடியும் கரங்களில் போடப்பட்டது. சில மாதங்களுக்குள் சுராக்கா இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்று வரலாற்றை எழுதி முடிக்கிறார்கள். நான் சொல்ல வருகின்ற செய்தி, பெருமானாருடைய வார்த்தைகளின் மீது இருக்கக்கூடிய சத்தியத்தை முதலில் இந்த சமூகம் உணர வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுதாவுதிலே ஒரு ஹதீஸ் இப்படி பதிவுகள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை என்னிடத்தில் இப்படி சொன்னார்கள், பின்னால் ஒரு காலத்தில் 5 குழப்பங்கள், இந்த 5 குழப்பங்கள் ஏற்பட்டால் மக்கள் எல்லாம் மிகுந்த அழிவை நோக்கி செல்வார்கள், உலகமே அழிவை நோக்கி செல்லுகின்ற அந்த 5 குழப்பங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சௌபான் கேட்டாங்க, அந்த அழிவு எப்படி வரும்? பெருமானார் சொன்னார்கள், ஒரு உணவு விரிப்பை விரித்து விட்டு உணவை கொட்டியதற்கு பின் நீண்ட நாள் பசியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் எப்படி அந்த உணவை நோக்கி ஓடி வருவார்கள், ஒரு ஈசல் கூட்டம் எப்படி ஓடி வருமோ அவ்வளவு வேகமாக அந்த சோதனைகள் இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஒன்று தாக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சஹாபிகள் கேட்டாங்க, ஒமின் யோமின் கில்லத்தின் யா ரசூலல்லாஹ், அந்த நாளில் நாங்கள் குறைவாக இருப்போமா, அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ சோதனை வருதான் சஹாபிகள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அப்படிலாம் இல்லை. பின்னால் எதனால் இப்படி வருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னால், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். அந்த நேரத்திலே மக்களுடைய மனம் என்பது உலகத்தில் ஆழ்பட்டு ஊறி போய்விடும். துனியாவினுடைய பிரியத்தில் அவர்கள் எல்லாம் லகித்து போய் கிடப்பார்கள். கராஹியத்தில் மௌத்துங்கிற வார்த்தையை கேட்டாவே அவங்களுக்கு பயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது போன்ற நேரத்தில் 5 சோதனைகள் வரும் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் குழப்பம் என்ன தெரியுமா? உலகத்தில் அனாச்சாரங்கள், அநியாயங்கள், அதே போன்று மானக்கேடான வெட்கக்கேடான விஷயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக சமூகத்திற்கு முன்னால் எடுத்து வைக்கப்படும். சாதாரணமாக அதை செய்வார்கள். எந்த தவறுமே இல்லாததை போன்று சமூகத்திற்கு மத்தியில் அது நல்லதாக பார்க்கப்படும். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது போன்ற ஒரு நேரம் வருகிற பொழுது அல்லாஹ் கொடுக்கிற சோதனை என்ன தெரியுமா? கடுமையான பெயர் சொல்ல முடியாத, தீர்வு கிடைக்காத நோய்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு எவ்வளோ பெரிய வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் ஒரு சின்ன நுண்ணுயிரிகளில் ஏற்படுகின்ற அந்த நோய்க்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுத்ததற்கு பின்னாலும் கூட அதற்கான தீர்வு கிடைக்காமல் திக்குமுக்காடி கொள்ளுகின்ற எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இது ஒரு சத்தியமான வார்த்தை. அனாச்சாரங்களும் அநியாயங்களும் தலைவிரித்தாடுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெயர் சொல்ல முடியாத, ஏன் மருந்துகளை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உள்ள பெரும் நோய்களை இந்த சமூகம் தொற்றிக்கொள்ளும் என்றார்கள் பெருமானார். இரண்டாவது சொன்னாங்க, சில வியாபாரிகள், பொதுவாக இஸ்லாத்தில் முஸ்லீம்களாக இருப்பவர்களும் கூட அளவு நிலுவையில் மோசடி செய்பவர்களாக இருப்பார்கள். இந்த வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளணும். நாம் அளவு நிலுவைகள் என்பது ஏதோ அளக்கிற விஷயத்தை மட்டும் பெருமானார் சொல்லல. வியாபாரத்தில் குடுக்கல் வாங்கல், வியாபாரத்தினுடைய நம்பகத்தன்மையான பேச்சு, வியாபாரத்தில் ஒரு வருடத்தில் நாம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையான வார்த்தை, இது எல்லாம் பொருள் சார்ந்ததாக இருக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய உண்மையை மறைத்து, அதில் இருக்கக்கூடிய அளவுகளை மறைத்து, ஏதோ சில பொற்காசு, ஏதோ சில காசுகளுக்காக நாம் லாபத்தை அதிகம் வைப்பதற்காக நல்ல பொருள் என்று அந்த முக்மீனை ஏமாற்றுகிற பொழுது, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அது போன்ற நேரங்களில் கடுமையான பஞ்சத்தை இந்த சமூகம் சந்திக்கும் என்றார்கள். கடுமையான வறட்சி, எவ்வளவு காசு இருந்தாலும் சாப்பிடுவதற்கான நல்ல உணவுகள் கிடைக்காமல் பஞ்சத்தில் இந்த பூமி அழிந்து போகும் என்று பெருமானாருடைய வார்த்தை. இது இரண்டாவதாக அந்த பெருமானார் சொன்ன வார்த்தைகளை கட்டுப்படுகிறது. மூன்றாவது சொன்னாங்க, இந்த சமூகம் ஜக்காத்தை ஒரு சுமையாக நினைக்கும். கொடுப்பதை ஏதோ அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய வரியை போன்று, அல்லாஹ் இதை வைத்து ஏதோ மிகப்பெரிய அளவிற்கு இந்த உலகத்தை இயக்குவதற்கு ஜக்காத்தை கொண்டு இயக்குறான் என்கிற அளவிற்கு மக்கள் மனதில் அல்லாஹுவினுடைய ஜக்காத் என்கிற கொடுக்கக்கூடிய அந்த வரியை, அந்த ஜக்காத்திற்கு கொடுக்க வேண்டிய பொருளை வரி பணத்தை போன்று சுமையாக நினைப்பார்கள். இப்படி நினைக்கக்கூடிய சமூகம் வருகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், மலையை அல்லாஹ் நிப்பாட்டி விடுவார். உலகத்தில் பெய்கின்ற மலையை அப்படியே நிப்பாட்டி விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இன்றைக்கு மிக நிதர்சனமாக காண முடிகிறது. ஒரு ஆண்டிற்கு தோராயமாக பெய்யப்பட்ட அந்த மலைகள் கூட இன்றைக்கு சராசரியாக இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் நாம் செய்கின்ற பாவங்களால் வருகிறது என்பதை பெருமானார் உணர்த்தினார்கள். அடுத்தது நாலாவது சொன்னாங்க, வாக்குறுதிகள், அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்த வாக்குறுதிகளை மீறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கடைசி அந்த குத்துப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து வந்த உமர் ரலியல்லாஹு கடைசி நேரங்களில் அவர்கள் குத்துப்பட்டு ஷஹீதாக ஆகுவதற்கு சில வினாடிகளுக்கு முன் அவரை பார்ப்பதற்கு சில சஹாபிகள் வருவார்கள். அப்படி வருகிற பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு சஹாபியினுடைய ஆடை தரையை உரசி கொண்டிருக்கும். காலில் போட்டிருக்கிற ஆடை தரையை உரசி கொண்டு தரைகிற அளவிற்கு அந்த ஆடையினுடைய அமைப்பு இருக்கும். அவ்வளவு வெட்டுக்காயங்களோடு குத்துப்பட்டு கிடக்கிற சக்கராத்தினுடைய இறுதியில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு தட்டு தடுமாறி சொல்லுகிற வார்த்தை, உன் ஆடையை கொஞ்சம் மேலே தூக்கி கட்டு என்று சொல்லுவார். இந்த வார்த்தையை சொல்லியதற்கு பின்னர் ஹதீஸ்களில் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். பெருமானாரனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உமர் வாக்குறுதியாக எடுத்து வைத்திருந்தார். அந்த வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதை தன் மரணத்திலும் கூட உமர் நினைவு வைத்திருந்தார். அதனால் அந்த இடத்துல அந்த சமூகத்திற்கான வெற்றி கிடைத்தது என்பதாக வரலாற்றில் கூறப்படும். அதனால் பெருமானாருடைய வாக்குறுதிகளை இந்த சமூகம் மீறும். அப்படி மீறுகிற பொழுது எதிரிகளுடைய உள்ளத்தில் நம் சமூகத்தின் மீது பலகீனத்தை தருவார். எதிராளிகளை பார்க்கிற பொழுது ஒரு விதமான அச்சம் நமக்கு ஏற்படுகின்ற அளவிற்கு இந்த சமூகத்தின் மீது பயத்தை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில தலைவர்கள், சில நீதமாக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் கடைசி காலங்களில் அவர்கள் தீர்ப்பு சொல்லுகிற பொழுது, சில விஷயங்களுக்கு நாம் அவர்களை நாடி தீர்ப்பு கேட்கிற பொழுது அவர்கள் குர்ஆனை வைத்து தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள். குர்ஆன் என்ன வழியில் தீர்ப்பு சொல்லுகிறதோ அந்த வழியில்
நியாயமாக இருக்கக்கூடிய தலைவர்களும் கூட அந்த இடத்தில் தீர்ப்பை சொல்ல மாட்டார்கள். குர்ஆன் தள்ளி வைக்கப்பட்டு மனோ இச்சைக்கு அடிமையாக்கப்பட்டு ஒருவர் தீர்ப்பை கூறுகின்ற ஒரு காலம் வருகிற பொழுது கண்டிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாட்களில் மக்களுடைய அழிவுகள் மிக மோசமாக ஆரம்பிக்கும், அங்கிருந்து கியாமத்தினுடைய அடையாளம் தொடங்கும் என்றார்கள். இன்றைக்கு வரலாற்றில் அதை மிகப்பெரிய சான்றாக இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளிலும் ஏற்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு அழிவுகளும் அதற்கு சான்றாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்கள், ஒரு பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கக்கூடிய நலவுகளை தடுக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து ஒரு சஹாபி கேட்டார், நான் நன்றாக இருக்கிறேன், நல்ல உடல் தோற்றம் அழகாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறேன், இரவு வணங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, ஆனால் என்னால் ஒரு நாள் கூட இரவை வணங்குவதற்கான வாய்ப்பே கிடைக்கல, என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னோடு உன் செய்த பாவங்கள் பின்னி பிணைந்திருக்கிறது, நீ செய்த பாவங்கள் பின்னி பிணைந்து உன்னை அந்த இரவு நேரத்தில் எழும்புவதற்கும் இரவு நேரத்தில் வணக்கங்களை செய்வதற்கும் அது தடையாக இருக்கிறது. எனவே உன் பாவங்களை விடுகிற பொழுதுதான் உனக்கான வணக்கங்கள் தொடங்கும் என்பதாக அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் சொல்லி காண்பிப்பார்கள். இன்றைக்கு கூட நாம் நினைக்கலாம், சில பேர்கள் பாவங்களை செய்கிறாங்க, அதிகமான பாவங்களை செய்வாங்க, ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான வாழ்க்கையில் இந்த உலகத்தின் நியாமத்துகளை அதிகமாக கொடுத்திருப்பான், சில விஷயங்களை அனுபவிக்கிற வாய்ப்பை கொடுப்பான். நம்ம நினைக்கலாம் இவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறான், ஆனால் அவனுடைய எல்லா விதமான செல்வாக்கும் நன்றாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அவன் எடுக்கிற காரியம் எல்லாம் வெற்றியை நோக்கி நகரும். அல்லாஹுவை நம்பி ஓடுகிற நம் கூட்டத்திற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் வெற்றி இல்லாமல் வைக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தோல்வியிலே போய் முடிகிற நேரத்தில் நம் எண்ணங்கள் இப்படி தோன்றலாம், ஒரு பாவிக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுக்கிறானே என்கிற யோசனை வரும் என்று அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிட்ட கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நினைக்கலாம் இந்த உலகத்தில் ஒரு பாவிக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறான் என்று சொன்னால் அதற்கு பெருமானார் சொன்னாங்க, இஸ்தித்ராஜ், அல்லாஹ் சில வாய்ப்புகளை கொடுக்கிறான், சில தவணைகளை கொடுக்கிறான், எங்கோ ஒரு இடத்தில் அவன் மாறிவிடுவான் என்கிற அந்த தவணை காலத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஃபஅஹதஹும் பக்தத்தன், திடீரென்று பிடிக்கிற பொழுது அவன் ஒட்டுமொத்தத்தையும் இழந்து விடுவான், அவனுடைய இன்மையும் மறுமையும் வீணாகி நாசமாகிவிடும் என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். இந்த சமூகத்தில் அதிகமாக நிலவுகின்ற பாவங்கள் என்பது பின்னால் வர இருக்கக்கூடிய அந்த சந்ததிகளை மட்டுமல்ல, தற்போது நம் வாழ்க்கையிலும் கூட எல்லா விஷயங்களிலும் அதை பாதிப்பை கொடுக்கிறது. பெரும்பாவங்கள் விஷயத்திலும் சிறுபாவங்கள் விஷயத்திலும் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு அந்த பாவ மன்னிப்பை வழங்க வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் அல்லாஹ்விடத்தில் நாம் இறைஞ்சி கேட்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக்கினை நல்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வெளியிலே ஒரு தஞ்சாவூரை சார்ந்த ஒரு